அந்த உயிர்கள் மனித உடல் தேடி அலைந்த அந்த உயிர்கள் மனித உடலில் ஒட்டி உறவாடி உடலாக வளர்ச்சியுற்று தத்தம் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள காம குரோத லோப மோகம் போன்ற அருகுணங்களையும் வெளிப்படுத்தி இந்த தேகமாய் நிலைத்து நின்று தம் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். இவர்கள் ஆத்மன்கள் அல்ல. இவர்கள் ஓர் அறிவில் இருந்து பெற்ற ஒரு மாற்றம் உடலாக மாறிய உருவ பேதங்களே தவிர இந்த சிற்றுயிர்கள் மனித ரூபத்துக்குள் சென்று ஆத்மனாக நிலைத்து நின்று அதன் பிறகு அவன் யோக ஞான பாதையை தேர்ந்தெடுத்து முக்தி சேர எத்தனம் செய்கின்ற ஒரு அற்புதமான நிலை அடைவதற்கு எண்ணறிய பிறவிகளை கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நான் கூறுகிறேன், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிது. பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்த காலையில் வானவர் நாடு வழி திறந்துடுமே என கூறப்படுகிறது. இந்த வானவர் நாடு வழி எது தெரியுமா? அதுதான் உச்சி கமலம் எனும் துரியம் துரியாதீதம் சகசாரா. அந்த சகசாரா திறப்பு ஏற்பட்ட யோகியாகி நீங்கள் தன் அறிவின் முயற்சியில் ஆத்மனாகி நீங்களே பிரம்மமாக மலர்தல் என்பது யாருக்கும் கெட்டாத அரிய அற்புதமான ஒரு நிலை. இதை இந்த பிறவிலேயே முக்தி எனும் மோட்சகதியை அடைவதற்கு சாயுஜ்யம் பெறுவதற்கு இந்த யோகத்தால் தன்னை அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு நிறை அருளாசை நன்றி செய்க, நலமே பெறுக.